வேங்கை வயலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? லைவ் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு இடத்துக்குள்ள ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே டக்குன்னு கட் ஆயிருச்சு. பத்திரிக்கையாளர்களை உள்ளே விடவில்லை. நான் கேட்குறேன், உண்மையிலே கேட்குறேன், மானங்கட்ட சிபிசிஐடி அதிகாரிகளா இல்லை யாராக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு தைரியம் இருந்தால் உள்ளே விடணும். அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ தலையங்கம்லாம் எழுதி வச்சுருக்கிறீங்களா முரசொலியில்? உண்மையிலே இதுக்கு என்னத்தை நான் சொல்கிறது? நீங்கள் உண்மையிலே தைரியமான ஆளாக இருந்தால், ஜனநாயக ரீதியான ஆளாக இருந்தால், ஜனநாயகத்தின் 4வது தூண்கள் என்று கருதப்படுகின்ற ஏன் வந்து பத்திரிக்கையாளர் உள்ள விடலை? அவங்க பேசுனது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, 2 அமைச்சர்கள் தான் அதில் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன போலீஸை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்களா? நான் சொல்கிறேன், அதுக்கு பின்னால் 2 அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பெரியாருக்கு செய்கிற துரோகம் இல்லையா? பெரியார் மண்ணுன்ற இது கேவலமாக இல்லையா? ரெண்டாவது வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதியோட கொள்கையை உள்வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க, அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை உள்வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க. இது தப்பு. உண்மையிலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் தயவு செய்து இதில் வந்து இன்வால்வ் ஆகி உண்மையை கண்டுபிடிங்க. ஏன்னா இப்போ பாப்பா மோகன் நீதிமன்றத்துக்கு வந்துட்டார். வழக்கை வந்து இப்போ அவர் தொடுக்க போயிடாரு. தொடுத்துட்டாருன்னா உங்கள் முகத்திரை கிழிச்சிட்டாருன்னா அவங்க ரொம்ப அசிங்கம். இதுக்கு பேர் தான் அரச பயங்கரவாதம். இந்த அரச பயங்கரவாதம்ன்ற எவன் வந்தாலும் சரி, காட்சிகள் தான் மாறுது, ஆட்சிகள் மாறுது, ஆனால் எங்களுடைய வழிகள், எங்கள் துயரங்கள், துன்பங்கள் மாறலை. ஆனால் இப்படியே செய்யக்கூடாது. ராஜபக்சேக்கு என்னாச்சு? ராஜபக்சே அந்த ஆட்டம் ஆடினேன், மக்கள் அழித்தொழித்தம் என்னாச்சு? காங்கிரஸுக்கு என்னாச்சு? விரைவில் இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த தலைவர் எந்த பக்கம் என்ன இந்த இப்போ இருக்கிறது திமுக. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். வேங்கை வயலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா வேங்கை வயலை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள் அங்கே சுத்திட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுலேருந்து அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்படுற 3 பேரும் அவங்க நிரபராதிகள் அப்படின்ற ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. அண்ட் உள்ள யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு உங்க கட்சியை சார்ந்த தலைவரே சொல்லியிருக்காரு. நீங்க மட்டும் எப்படி போயிட்டு வந்தீங்க? நான் மட்டுமல்ல, நாங்கள் 500 பேருக்கு மேலே உள்ளே போயிட்டு வந்தோம். அதுதான் உங்கள் கட்சியினர் மட்டும்தான். எப்படின்னா பெரிய கொடுமைங்க. நீங்கள் அது அனுபவம்னு சும்மா கடந்து கேட்குறீங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குது. அது அனுபவம் இல்லை, பெரிய துயரமான ஒரு சம்பவம் தான் சொல்லணும். எப்படின்னா, அதில் வந்து முதல் குற்றவாளி, இந்த 3 பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, முதல் குற்றவாளி வந்து முரளிராஜா. அந்த முரளிராஜாவை படிக்க வச்சு அவர் இன்றைக்கி இந்த பொசிஷன் ஆகி இன்றைக்கி ஒரு போலீஸுடைய காவலர் ஆவர் காரணமே கருப்பாயி என்ற பாட்டி, அவங்க சொந்த பாட்டி. அந்த கருப்பாயி பாட்டிக்கு இந்த விஷயம் கேட்டதுலேருந்து அவங்க சாப்பிடலை. ரொம்ப மன வருத்தத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுமே பாட்டின்ற முறையில் தம்பி வரணும்ல, அவர் வர முடியலை. யாராவது போகணும்ல உள்ள, இந்த போலீஸ்காரங்க யாரையுமே உள்ளே விடுறதில்ல, எல்லாத்தையும் தடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ எங்கள் தலைவர் வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்தே சொன்னார், இது ரொம்ப தப்புங்க, தனி தீவாக மாற்றிட்டீங்க, ஆளை உள்ளே விடுங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் தலைவர்கிட்ட நான் போய் சொன்னேன், அன்னை கருப்பாயி அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால் நம்ம கட்சியின் சார்பாக நம்ம உள்ளே போகணும்னு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, ஏன்னா தலைவரை கேட்டு தான் நம்ம போகணும். அப்போ என் தலைவர் வந்து சரி நீ போப்பா அப்படின்ட்டார். போப்பான்னு சொல்லி முடிச்சதுமே நாங்கள் வந்து நான் எங்கள் தென்மண்டலத்துக்கு முக்கியமான ஆள் எல்லாளன்னு ஒருத்தர், அவர் உங்கள் சேனல் கூட பேட்டி கொடுத்துருப்பார், எங்கள் செய்தி தொடர்பாளர் பகலவன், எங்கள் 3 பேருடைய தலைமையில் அங்கே இருக்கிற சிறுத்தைகளை பூரா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 500க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் நேராக போயிட்டோம். போனதுமே உள்ளே அப்படியே வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிறுத்தையுடைய சீற்றத்தை பற்ற பிறகு உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் சொல்லுவோம்ல, அதாவது தடை அதை உடை, அதுதான் சிறுத்தை படைன்னு. அதுமாதிரி நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே இங்கே பாருங்கள் நெறியாளரே, நீங்கள் போங்க பார்ப்போம். நாங்கள் போயிட்டோம்ங்க. நான் லைவ் போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தீங்க. நீ வேணும் என் ஃபேஸ்புக் லைவை பாருங்கள், விசிக்கு சங்கத்தமில்ல லைவ் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு இடத்துக்குள்ள ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே டக்குன்னு கட் ஆயிடுச்சு. சரி, ஏன் மொபைல் மட்டும் தான் கட் ஆகிடுச்சு, என் பக்கத்தில் லைவ் போடுறா அப்படின்னா எல்லா பேர் மொபைலும் கட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, அதில் வந்து மொபைல்லாம் ஒர்க் ஆகாத அளவுக்கு, நெட்டு ஒர்க் ஆகாத அளவுக்கு அங்கே வந்து ஜாம்பரா ஏதோ ஒன்று, ஜாம்பரா அதுக்கு பேர், அதை அங்கே வந்து வச்சுருக்கிறாங்களா ஒன்று. அடுத்து சரி ரைட்டு, நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே பார்த்தா பத்திரிக்கையாளர் நிறைய பேர் நின்றாங்க மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு. அவங்க யாருமே எங்கள் பின்னாடி வரல, அவங்கள பூரா நிப்பாட்டிட்டாங்க, ஒரு தனி தீவுமையாக ஆக்கிட்டாங்க. நாங்கள் போய் அவங்களுக்கு வீரவாங்கனம் செலுத்திட்டு மீடியாலாம் உள்ளே கூப்பிடுங்க, மீடியா வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு நெட்டெலாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் அப்படியே இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் கலெக்டர்கிட்ட பேசினோம், அப்புறம் கமிஷனர்கிட்ட பேசினோம். அப்புறம் அவங்க வந்து இதை மட்டும் கொடுத்துட்டாங்க, நெட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் லைவ் திருப்பி உட்காந்து போட்டேன், திருப்பி நான் கண்டினியூ பண்ணேன். ஆனால் பத்திரிக்கையாளர்களை உள்ளே விடவில்லை. நான் கேட்குறேன், உண்மையிலே கேட்குறேன், மானங்கட்ட சிபிசிஐடி அதிகாரிகளா இல்லை யாராக இருந்தாலும் இருக்கட்டும், உங்களுக்கு தைரியம் இருந்தால் உள்ளே விடணும்ல. பத்திரிக்கையாளர் விடணுமா விடக்கூடாதா? ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறீங்க சிபிசிஐடி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அரசுக்கும் இதுல பங்கு இருக்குல்ல, அரசுடைய அதான் ஒத்துழைப்பு இல்லாம இது அரசாங்கத்தையும் நடக்குமா? தானே சொல்கிறேன். அப்புறம் நான் அவங்கள மட்டும் நான் சொல்கிறேன். அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ தலையங்கம்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களா முரசொலியில். உண்மையிலேயே இதுக்கு என்னத்தை நான் சொல்கிறது? நீங்கள் உண்மையிலேயே தைரியமான ஆளாக இருந்தால், ஜனநாயக ரீதியான ஆளாக இருந்தால், ஜனநாயகத்தின் 4வது தூண்கள் என்று கருதப்படுகின்ற ஏன் வந்து பத்திரிக்கையாளர் உள்ள விடலை? இப்போ வரைக்கும் விடலை. அது மட்டும் அல்லாமல் எங்கள்கிட்ட ஒன்றும் வாங்கலை. எங்கள்கிட்டலாம் காடை கொடு, அதை கொடு, இதை கொடுனா இங்கே நடக்கிறது வேறு நடந்திருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், வர்ற பொதுமக்கள் வருவாங்கள்ல அந்த சாவுக்காக, சொந்த பந்தம், அவங்கள்ட்ட காடு கேட்குறாங்க, ஆதார் அட்டை கேட்டுக்கிறீங்க. அவங்க என்ன பாகிஸ்தானி எல்லாருமே? அது மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க நெறியாளர் அவர்களே. எதுக்கு அட்ரஸ் பாக்குறாங்களா? அந்த ஊரை என்னன்னு தெரியல, யார் சேர்ந்தவங்களா வர்றா, இருந்தா யார் மட்டும்தான் போறா, உள்ள விடணும்ட்டு. எவ்வளவு பெரிய கொடுமை யோசித்து பாருங்க. பத்திரிக்கையாளர்கள் இந்த தருணம் வரைக்கும் அனுப்பல. அப்ப இது பிரச்சனை. இப்படி அடுத்து பார்த்தா அந்த 3 குற்றவாளியில இன்னொருத்தர் இருக்கிறான்ல, சுதர்சன் பேரு, அவனுடைய அம்மா வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்கங்க. நீங்க பாருங்க, வேணா என் ஃபேஸ்புக்கில் லைவ் இருக்குங்க, நாங்கள் இப்போ போட போகிறோம் வெளியே எடுத்து திருப்பி. அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்க, அவங்க யாராவது குற்றம் செஞ்சுருந்தா அவங்க ஏன் வருத்தப்படணும்? குற்றத்தை ஒட்டுத்துக்கிட்டு போயிடுவாங்கள்ல. செய்யாத குற்றத்திற்காக, எவனோ கடந்ததுக்காக இவங்க மேலே குற்றம் சுமத்துறாங்க. இவங்களுக்கு பின்னாடி அவங்க பேசுனது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, 2 அமைச்சர்கள் தான் அதில் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன போலீஸை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்களே, நான் சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி 2 அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பெரியாருக்கு செய்கிற துரோகம் இல்லையா? பெரியார் மண்ணுன்ற இது அது வந்து கேவலமாக இல்லையா? 2வது வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியோட கொள்கையை உள்வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க, அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை உள்வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க. இது தப்பு. உண்மையிலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் தயவு செய்து இதில் வந்து இன்வால்வ் ஆகி உண்மையை கண்டுபிடிங்க. ஏன்னா இப்போ பாப்பா மோகன் நீதிமன்றத்துக்கு வந்துட்டார். வழக்கை வந்து இப்போ அவர் தொடுக்க போயிட்டார். தொடுத்துட்டாருன்னா உங்கள் முகத்திரை கிழிச்சிட்டாருன்னா ரொம்ப அசிங்கம். நான் இப்போ வார்ன் பண்ணுறேன். இப்போ கூட நீங்கள் சுதாரித்து அந்த ஏழை மக்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீங்க. அதான் வள்ளுவன் சொன்னேன், ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம்னேன். அதெல்லாம் ஏழை மக்கள், படிப்பு அறிவு இல்லாத அளவுக்கு வறுமையில் இருக்கிற மக்கள், அவங்க அழுகுறாங்க. அதை பற்றி பேசவே முடியலங்க. இத்தனை ஆண்டு காலமா நீண்டுகிட்டு வந்துட்டு இருந்த இந்த பிரச்சனையினுடைய விசாரணை அப்படிங்கிறது இப்ப திடீர்னு சமீபத்துல ஒரு 2 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுக்கான அவசரம் இல்ல அந்த ஒரு நோக்கம் என்னவா இருந்திருக்க அது என்னவா வேண்டியது? இருக்கும்னா, நான் அப்படி நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆளுக்கு சொல்கிறாங்க, விஜய் ஏதோ அங்கே போகிற மாதிரி இருந்தாரா வேங்கவேலுக்கு. விஜய் போயிட்டாருன்னா பிரச்சனை ஆயிரும். இங்கே ஏர்போர்ட் பிரச்சனைக்கு போனார், ஆனால் இப்போ இங்கே போயிட்டாருன்னா சிக்கலாகி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரில. ஆனால் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ 2 வருஷம் அமைதியாக இருந்தவங்க திடீர்னு வந்து மலத்தை வந்து யார் கலந்துருக்குறாங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் குடித்தவனையே நீ தானே குற்றவாளின்னு சுமத்துறது, இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால். ஆகையால் தான் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையாளர்களை, செய்தியாளர்களை, யூடியூப்பர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. இது அயோக்கியத்தனம், அரசன் பயங்கரவாதம் அப்படின்னு பதிவு செய்கிறேன். விஜய் அவர்கள் அங்க போறதா தகவல் வெளியாகுது. அதனை தொடர்ந்து தான் வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் சீக்கிரமா இது எல்லாத்தையும் முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விசிகாவினர் திரும்பவும் அங்க போக ட்ரை பண்றாங்க, அவங்களையும் போக விட மாட்டாங்க. என்ன உணர்த்த பாக்குறாங்க இதன் மூலம்? அதான் தடுத்தாங்க, நாங்கள் உள்ளே போயிட்டோம்ல. இப்போ நாங்கள் தானே வழக்கு பார்க்குறோம். அதனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று சொல்லட்டுமா ஜெனரலாக, ஊரில் இருக்கிற என் பூனை சாதி வெறினா இருக்க மாட்டேன். நான் வந்து வெறும் 25 குடும்பத்தை மட்டும் சந்திக்கலை. அங்கே 350 குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் சில பேரை சந்தித்து பேசினேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போட்டது வந்து முத்தையா தான் பண்ணுறாங்க. முத்தையான இங்கே ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவர் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஊராட்சி மன்ற தலைவர் பத்மாவுடைய வீட்டுக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மற்றவங்களும் நல்லவங்க தான், எல்லாருமே சாதி வெறி பிடிச்சி தர்றாங்க கொஞ்சம் பேர். அரசாங்கம் என்ன நினைக்குது, மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர். அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, அங்கே பெரிய சாதி கலவரம் வந்துடும், சாதி பிரச்சனை வந்துடும், இவங்க வந்து போட்டாங்க அப்படி தெரிஞ்சு. அப்படிலாம் எதுவும் வராது. குற்றவாளி யாரும் தூக்கி வந்து நீ பிடிச்சிட்டேன்னா அமைதியாக இருக்க போகுது. ஆனால் அவனையே குற்றவாளி சொன்னேன்னா, பாதிக்கப்பட்டவனையே அதை மக்கள் ஏற்றுக்கறல. அவங்க மக்களே ஏற்றுக்கறல. நிறைய பேர் கம்யூனிஸ்ட் எதனா போராட்டம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெரிய போராட்டம்ங்க. விடுதலை செய்து உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே போயிட்டு வந்து பத்திரிக்கையாளர் வரல, நாங்கள் வெளியில் வரமாட்டோம் அப்படின்னு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி பேசி இல்லைங்க நாங்கள் அடுத்து நாங்கள் ஒழுங்காக செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னனால நாங்கள் வர வேண்டியிருந்துச்சு. 2வது வந்து இறுதி ஊர்வலம் நடத்தணும், அதை நம்ம எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது நம்மளால் அப்படின்னு நாங்கள் பின்வாங்கிட்டோம்னு நினச்சிடாதீங்க. நாங்கள் தொடர்ந்து கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டில் போய் ஏன்டா பத்திரிக்கையாளர் உள்ளே விட மாட்டீங்க. இவ்வளவு ஆண்டு காலமா விசிகாவினரோ இல்ல தலைவர் திருமாவளவன் அவர்களோ போராடி எதற்காக வந்து களத்துல நின்னுட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்டே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பும்போது, இப்படியான சூழல்கள் இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது என்னன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம? ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, யோசித்து பாருங்க. அதாவது ஒன்று சொன்னால் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. 2009
நம்மலாம் என்ன கேட்டால் தனி ஒரு நாடு வேணும், எங்கள் மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு போராடணும். சரிங்களா? அப்போ விடுதலைக்கு போராடும் பொழுது அவங்கள பூரா அழித்தொழித்து முள்வெளி இருக்குல்ல, அது உள்ளே போட்டு கட்டினாங்க. பார்த்தீங்களா பார்க்கலையா? விடுதலைக்கு போராடினவன சோத்துக்கு போராட வச்சாங்களா இல்லையா? சோறு கிடைக்காம உயிருக்கு போராட வச்சாங்களா இல்லையா? இல்லை டப்பு டப்புன்னு சுட்டாங்களா? அதே மாதிரிங்க. அங்கே எப்படி அங்கே முள்வெளி வச்சு உள்ளே தடுத்தாங்களோ அது மாதிரி வேங்க வயலில் இந்த மக்களை அவங்க தடுத்து உள்ளே வச்சுருக்குறாங்க. இதுதான் உண்மை. இவன் எதுக்கு போராடினேன்? என் மலத்தை கலந்துட்டேன், அதை குடிச்சு விட்டான் அப்படின்னு இவன் போராடினேன். இப்போ கடைசியில் இப்போ அவன் போராட்டம் எப்படி ஆச்சு? நாங்கள் கலக்கலன்னு வருது. போராட்டத்தை எப்படி திசை திருப்பிட்டு இன்றைக்கி ஊரில் இருக்கிற மக்கள்லாம் உள்ளே விடுங்கன்னா அதுக்கு போராட்டத்தை மாற்றிட்டாங்க. இதுக்கு பேர் தான் அரச பயங்கரவாதம். இந்த அரச பயங்கரவாதம்ன்ற எவன் வந்தாலும் சரி, காட்சிகள் தான் மாறுது, ஆட்சிகள் மாறுது, ஆனால் எங்களுடைய வலிகள், எங்கள் துயரங்கள், துன்பங்கள் மாறலை. ஆனால் இப்படியே செய்யக்கூடாது. ராஜபக்சேக்கு என்னாச்சு? ராஜபக்சே அந்த ஆட்டம் ஆடினேன், மக்கள் அழித்தொழித்தான், என்னாச்சு? காங்கிரஸுக்கு என்னாச்சு? இல்ல இப்ப நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அரசுக்கு ஒரு ஆபத்து வந்துரும்னு சொல்றீங்கல்ல, இந்த அரசுக்கு ஆபத்து வந்தா அது உங்களுக்கு வந்து ஆபத்தா வந்து முடியும். அதாவது நல்லா நீங்களும் கேட்டுங்க, கூட்டணியில தானே இருக்கீங்க. நல்லா கேட்டு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே மக்களுக்கு பிரச்சனை அமைதியாக இருக்க சொல்றீங்களாங்க? நீங்கள் போங்கங்க. அமைதியா இருக்க சொல்ல சார், பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா கூட்டணியிலும் இருந்துகிட்டே தானே இருக்கீங்க. வேற கூட்டணி என்ன பண்ண விட்டு வெளியே வர சொல்றீங்க? வேண்டாமா? இதுக்காக மக்கள் பிரச்சனைக்காக இங்கே பாருங்க, இதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வரணுன்றது நல்ல ஒரு செயல்பாடு இல்லைங்க. நல்ல செயல்பாடுன்றது கூட்டணி இருந்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு போராடணும். வெறும் கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டு அப்படின்றக்கா அவங்க திருந்திடுவாங்களா? சாதி வரையும் திருந்துவாங்களான்னு சொல்லுங்க. மேற்கொண்டு செய்வேன். நாங்கள் இருக்கலாம் பயப்படுறாங்க. இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. 100 சாதி குற்றம் செய்கிறவங்க இப்போ ஒரு 5 குற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இன்னமும் அவங்கள திருத்தி நல்லா நான் கொண்டு வந்துடும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இத்தனை ஆண்டு காலமா நீங்க இதுக்கு தான் போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா போராடி எந்த பயனும் கிடையாது. பயன் கிடைக்கும். என்ன அம்பேத்கர் நடக்குது? சொல்லியிருக்காரு, தொடர்ந்து போராட சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் இப்படிதான் இருப்பாங்க, சாதி வரி பிடித்தவர்கள் ரொம்ப மோசமா இருப்பாங்க. சாதி வரி பிடித்தவனை கேரக்டர் சொல்லட்டுமா? மிரண்டு போயிருவீங்க. படிச்சு காட்டவா? உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறீங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க. இளைஞர்கள்லாம் படிக்கணும். அம்பேத்கர் சாதி வரி பிடிச்சவனையும் மத வரி பிடிச்சவனையும் அவ்வளவு மோசமாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் இப்போ இது பண்ணுறேன் பாருங்கள். அந்த கருத்தை சொன்னாலே நீங்கள் கரெக்டாக நீங்கள் உணர்ந்துக்கிறவீங்க. அப்படியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுற சாதிய கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உலகத்தில் கொடூரமான மனிதர்களை வரிசை கட்டி நிறுத்தினால் அதில் சாதி வெறியர்களையும் இந்து வெறியர்களையும் ஓரடி முன்னாடி நிறுத்தலாம். பாருங்க, அவர் சொல்ல பாருங்க. இவர்கள் நாக்கில் ராமனையும் கக்கத்தில் கொடுவாளையும் வைத்திருப்பார்கள். நாக்கில் யாரை வச்சுருப்பாங்களா? ராமனை வச்சுருப்பாங்களா? சைடில் கொடுவாளை வைத்திருப்பார்கள். அவர்கள் துறவியைப் போல பேசுவார்கள், ஆனால் கசாப்புக்காரர்களைப் போல நடந்து கொள்வார்கள். எல்லாரிடத்திலும் கடவுளை காணலாம் என்று சொல்லிக்கொண்டே சக மனிதனை மிருகங்களை விட கேவலமாக நடத்தும் அவர்களோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதீர்கள். வான் பண்றாரு. அவர்கள் வேடதாரிகள். எறும்புக்கு சர்க்கரையை கொடுத்துவிட்டு ஆனால் சக மனிதனுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் சாவை தருவரோடு நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் வேடதாரிகள். இவ்வளவு காலமும் அவருடன் கலந்திருந்ததால் நீங்கள் அடைந்த தாழ்நிலையை எண்ணி பார்க்க தவறிவிடாதீர்கள். உங்கள் மரியாதை நீங்களே இழந்து விடாதீர்கள். தன்மானத்தை இழந்து விடாதீர்கள். புரட்சி அம்பேத்கருங்க, நான் சொல்லலைங்க. தொகுப்பு நம்பர் 37 இருக்குங்க. எவ்வளோ மோசமாக சொல்லுவாருங்க. இவங்க ரொம்ப நல்லவன் மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அந்த சாதி வெறியனும் மத வெறியனும் இந்த நாட்டு மக்களுக்கு துயரத்தை பண்ணுவாங்க. அப்படியே அன்பாக பேசுவாங்க. ஆனால் தண்ணி குடிக்க கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த காலம் சொல்லியிருக்காரு. இவன் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இவங்கள்ட்ட நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருப்போம். இப்போ இருக்க சூழலில் வேங்கை வயல் ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஆனால் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வேங்கை வயல் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு அங்கே கௌரவிச்சாங்க ஆதவர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களும். இன்னைக்கு அப்பத்துலேருந்து எழுந்த சலசலப்புகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் ஒரு புள்ளி வைக்கிற வகையில் ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேகாவில் போய் இணைஞ்சிருக்காரு. ஒரு விசிகா தொண்டரா, ஒரு இளைஞரணி செயலாளராக எப்படி பார்க்குறீங்க? வந்தார், பார்த்தாரு, வாழ்த்து பெற்றாரு, போயிட்டார். அவ்வளோதான் விஷயம். இது ஒன்றும் நம்ம பெருசாக நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நிகழ்வில் மக்களை கூட்டியாந்து உண்மையிலே விஜய் செஞ்சது சிறப்பு தான், நான் பாராட்டுறேன். சரி, நடிகர் விஜய் அவர்களுக்கு, ஒரு நடிகர்னு சொல்லக்கூடாதோ, தலைவர் விஜய் அவர்களுக்கு இப்போ நீங்கள் போங்க வேங்க வயலுக்கு, சங்கத்தமிழ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தடையை உடச்சி போயிருக்கிறோம்ல, போங்கப்பா. நீ உண்மையிலே இந்த மக்களை நேசிப்பது உண்மை என்றால் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, அன்பு தம்பி தான் ஆதவ் அர்ஜுன், நீங்கள் தம்பின்னு அவர் கொஞ்சம் வயசானவர், ரைட்டு, அவரும் தம்பி தான். 2 பேரும் தம்பி 2 பேரும் சேர்ந்து நேராக போங்க வேங்க வயலுக்கு. அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம்ல, மக்கள் உண்மையிலே கலக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எங்களுக்கு வாங்கி கொடுங்க. நான் இப்போ கேட்குறேங்க, நாங்கள் போனோம்லங்க, எங்கே போச்சு இந்த மற்ற கட்சிலாம்? சீமான் கட்சி எங்கே போச்சு? அப்புறம் அதே மாதிரி இவர் அண்ணாமலை கட்சி எங்கே போச்சு? ஏடிஎம்கே எங்கே போச்சு? திமுக காரங்க தான் குற்றவாளியும் கூட வச்சுக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏன்னா அந்த அமைச்சர்கள் அதுக்காக நீங்கள் முதல்வர் சொல்லிடாதீங்க, முதல்வர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கரெக்டாக? அப்போ அப்படி இருக்கும்போது மற்ற கட்சியில் ஏன் போகலை? கொடுமைங்க, கொடுமையிலும் கொடுமை. இதில் வந்து இப்போ உங்கள் பிரச்சனை வந்து எங்கள் தலைவரை சந்திச்சாரு பார்த்தாருன்னு, அவர் வந்து எங்கள் தலைவர் வந்து அப்பா மாதிரி பார்க்குறாராம், ரைட்டா? ஒரு அப்பாட்ட வந்து மயன் வந்து என்ன வாழ்த்து பெற்றாரோ அதுமாதிரி வாழ்த்து பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களிடம் ஒரு கோரிக்கை மட்டுமில்லை, உங்களை சேலஞ்சே பண்ணுறேன். தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், புரட்சி அம்பேத்கர் கருத்தை உண்மையிலே படிக்கிறது உண்மை என்றால், அங்கே புத்தகம் வெளியிட்டதெல்லாம் உண்மை என்றால், அந்த புத்தக நிகழ்ச்சியில் வந்து புரட்சி அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெம்டுடே கொண்டு வந்தது உண்மை என்றால், நேர வேங்க வயலுக்கு போங்க, போங்கங்க. ரெஸ்பான்சிபிளுங்க உங்களுக்கு. ஓப்பன் சேலஞ்சா? ஓப்பன் சேலஞ்ச் இல்லை, அப்படியாவது கொஞ்சம் நிறைய பேர் மக்களுக்காக உண்மையே நினைக்கிறான்னு பார்ப்பேன். எல்லாம் போட்டோ ஷாப்பாக தான் இருக்குது, போட்டா பிடிக்கிறது அப்படின்னு. உண்மையிலே நேற்று போயிட்டு வந்து எனக்கு வந்து இன்னும் சாப்பிடக்கூட மனசு வரல, அழுகுறாங்க அவங்க மக்கள். தனி தீவாயிருச்சுங்க, தனி தீவு மாதிரி. இது என்ன கொடுமையாங்க? அவங்க என்ன பாகிஸ்தானியா இல்லை அவங்க என்ன சிங்களத்தானா? என்ன ஒரு நாட்டில், இந்திய நாட்டில் அவனுக்கு மட்டும் தனியாக விடுறீங்க? அங்கே யாருமே உள்ளே விட மாட்டாங்க. ரேஷன் இன்னொன்று இந்த கருத்து சொல்கிறேன், உங்கள் தொலைக்காட்சி முதல்ல சொல்கிறேன். இல்லை இப்போ அங்கே ஒரு அம்மா வந்து அழுதுச்சு, ஏமா ரொம்ப ரொம்ப அழுகுறேன்னு கேட்டேன். சிலிண்டர் வாங்கணுங்க, சிலிண்டர் கொண்டாட முடியலங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதுக்கு என்னங்க சொல்கிறீங்க? வீட்டுக்கு சிலிண்டர் வேணும்ல, புக் பண்ணணுமாம்ல, புக் பண்ணி முடிச்சவர் வரணும்ல, அவங்க கொண்டாந்து கொடுக்கலையா? எல்லாம் வந்து இப்போ சோறு சமைக்கிறதே வந்து இதை வச்சு சமைக்கிறாங்களாம், விறகுகளை வச்சு. எவ்வளோ பெரிய ஐயாக்கியத்தானா? அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுறேன். இப்போ கேள்வி கேட்டதுக்கு ஒன்று நான் உங்களுக்கு தப்பாக ஒன்று சொல்லலை. ஓகே, விஜய்க்கு இப்போ நம்ம பார்க்குற யாரும் போட்டு அவர்கிட்ட காட்டுங்க, காட்டிட்டு நேராக அவரை கூட்டிகிட்டு போங்க. அவர் சொன்னார்ல, நான் போகிறேன்னு சொன்னார்ல வேங்க வயலுக்கு, இவர் சொன்னார்ல வேங்க இல்ல, வயலுக்கு. உங்களுக்கே அனுமதி மறுக்கப்பட்டு தானே இருந்துச்சு அந்த இடத்துல. நீங்க எல்லாருமே அத்தனை பேர் போனதுனால அசம்பாவிதங்கள் வந்துட போகுதுன்னு தானே அனுமதியா நாங்களாம் அப்படி போக மாட்டாங்க. அறச்சிற்றா ஆட்கள், அறம் சார்ந்து தான் நாங்கள் போராடுவோம். எங்களை மட்டும் வந்து தடுத்திருந்தா இங்கே என்ன நடந்திருக்குன்றது உளவுத்துறைக்கே தெரியும். அப்படிலாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. நீங்கள் போங்க, வேணாம் கொடுப்பாங்க பெர்மிஷன். விஜய் அவர்கள் அனுமதி வாங்கிட்டு தானே போனோம். பரந்தூருக்கே எந்த மாதிரியான அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நிறைய சிக்கல்களுக்கு மத்தியில தான் அனுமதி கொடுத்தாங்க, அதுவும் பல நிபந்தனைகளோட. ஆனா போக சொல்லுங்க, போனீங்கன்னா தாங்க அவருக்கு கொண்டா. நம்ம என்னங்க, நம்ம பெரிய விஜய் அளவு பெரிய ஆளா இல்லை. நம்ம போயிட்டு வந்து ஒன்றும் பெருசான செய்தியாக வந்துச்சு ஒன்றும் வரல. அவர் போனாலும் செய்தியாக வரும், மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். கூட்டணிக்கு தான் நான் சொல்கிறேன், மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படும். அந்த பெண்மார்கள் அழுதாங்களே, அவங்களுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கும். ஏன் விஜய் அவர்கள் அங்கு செல்லவில்லை? செல்றம்னார்ல, அவரே சொன்னார்ல, அவங்க கட்சிக்காரங்க பூரா சொன்னாங்கல்ல, போக சொல்லுங்க. இப்போ போனால் பாராட்டுறேன். நான் ஒன்றும் அவரை வந்து தப்பாக சொல்லலை. ஓகே, பரவாயில்லடா, ஆள் போல்டாக தானே இருக்கிறாரு. நான் நினச்சேன் சினிமாவில் தான் நல்லா டான்ஸ் போடுவார்னு பார்த்தேன், அரசியலே நல்ல போராட்ட குணம் இருக்குன்னு பாராட்டிடுவோமே. அதே சமுதாயத்தை சார்ந்தவங்க, அதே கிராமத்தை சார்ந்தவங்க 3 பேர் மேல குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த உடனே அவரும் குரல் கொடுத்தார்ல. அதை நான் பாராட்டுறேன்ல, விஜய் நான் பாராட்டுறேன் அந்த இடத்துல. அதெல்லாம் உண்மையிலே சிறப்பு. ஓகே, கட்சி பணிகளை அடுத்தடுத்து முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காரு. பரந்தூர் சென்று அங்கே மக்களை சந்திச்சுட்டு வந்தாரு. களப்பணி இங்கிருந்து விவசாயிகள்கிட்ட இருந்து தொடங்குறேன்னு சொல்லி அடுத்து வேங்கை வயலுக்கும் போவேன், அடுத்தடுத்து மக்கள் பிரச்சனைகளுக்கும் போவேன், டங்ஸ்டனை பற்றியும் பேசுறாரு, அரிட்டாப்பட்டி கிராமத்தை பற்றியும். ஸோ எல்லாத்த பற்றியும் பேசுறாருல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே அடுத்தடுத்த நகர்வுகளை எடுத்து வைப்பாரு. இது ரொம்ப தேவைப்படுது. ஏன் அவசரம்? இது ரொம்ப அவசரம்ல. ஏன்னா அந்த பயலுகள் வந்து இன்னமும் வந்து கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். நாளை கைது செய்யக்கூடப்படலாம். குற்றப்பத்திரிகை இது பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் கோர்ட்டில் இப்போ வந்து பாப்பா மோகன் சமூக நீதி போராடி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி நான் முகத்திரை கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. சிக்கலை போய் முடிய போகுது இந்த அரசாங்கத்துக்கு. நீங்கள் என்ன பாருங்க. ஓகே, அதுதான் ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேக்காவில் போய் இணைஞ்சதை எப்படி பார்க்கலாம் நம்ம? அவர் போய் இணைஞ்சிட்டு போறாரு. இப்போ என்ன ஒரு இணையரை பற்றி நமக்கு என்னங்க பிரச்சனை? கட்சியை விட்டு நாங்கள் போயிட்டு இல்லை, உங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேர் அவர் மேலே பல விமர்சனங்கள் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே இருந்தாங்களே முன்னாடி அவர் கட்சியில் இருக்கும்போதே. இப்போ கட்சியிலேருந்து வெளியே போன பிறகும் திருமாவளவன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக தானே வந்து என்னுடைய ஆசான் அவர்கிட்ட இருந்து தான் களப்பணியவே நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி ஒரு அண்ணனை தம்பி பார்ப்பதை போல, ஒரு ஆசானை, ஒரு குருவை, ஒரு சிஷியர் பார்ப்பதை போல, அதே நேரத்தில் ஒரு இன்னும் சொல்ல போனோம்னா அவர் அப்பானே சொல்லிட்டார், தந்தையை ஒரு மகன் பார்ப்பதை போல நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். இதில் ஒன்றும் அரசியல்லாம் எதுவுமே இல்லை, ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அரசியல் இங்கே தான் கற்றுக்கொண்டேன், நான் படித்த பள்ளிக்கூடம் இல்லை பல்கலைக்கழகம். ஆனால் எங்கள் தலைவரை பார்த்தாரு, எங்கள் தலைவர் அன்பா அவரை பாராட்டி நல்லா சொல்லிட்டார். ஓகே, பரவாயில்ல, கட்சியை விட்டு வெளியில் போயிருந்தாலும் கூட
கவலைப்படாமல் மன வருத்தம் இல்லாமல் திருப்பி வந்து சந்திக்கிறார். இது நல்ல நாகரிகமான அரசியல். வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார். தலித் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாதங்கள் இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் நிறைய மேடைகளில் பேசிட்டு இருக்கும்போது அதற்கு குரல் கொடுத்துட்டு இருந்தார் ஆதவர்ஜுன் அவர்கள். அதற்கான பணிகளை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாலாம் கத்தியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு தாவேகாவில் போய் இணைந்திருக்காரு அப்படின்னா அங்கே அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சும் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? விஜய் ரசிகர்களே, அடுத்து பேர் என்ன, ஆதவர்ஜுன் ரசிகர்களே எல்லாம் கேட்டுக்கிறீங்க. ரசிகர்லாம் வந்துட்டாங்க, கரெக்டு, எல்லாம் கேட்டுக்கிறீங்க. அவர் நல்ல கேள்வி வைக்கிறாரு. அதாவது ஆதவர்ஜுன் என்ன சொன்னார்? ஒரு தலித்து தலைமையில் தமிழக முதல்வராக வேண்டும் ஒன்று சொன்னார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு 2 கோட்பாட்டை சொன்னார். இந்த கோட்பாட்டை அங்கே சென்றிருப்பவர் நடைமுறைப்படுத்துவாரா அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. நெறியாளர் வந்து என்னை கேட்டிருக்காரு, நான் உங்கள்கிட்ட தள்ளிட்டேன். இதுக்கு வாயை திறந்து சொல்ல வேண்டியது ஆதவர்ஜுன். ஆதவர்ஜுன் அதிவிரைவில் நெறியாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வார். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா தான் வந்து திருமாவளவன் அவர்களை சந்திச்சுட்டு போனாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதே. அடுத்து அப்படி வர போகுதா? அதை நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும், நெறியாளர். நீங்கள் ஏற்கனவே அவருடைய இன்டர்வியூ எடுத்துருக்கிறீங்களே, அப்புறம் என்ன ஒரு இன்டர்வியூவை போட்டு விட்டுட்டு அவரை எடுத்து கேட்டிருக்கு நீங்கள் நேரடியாக. சங்கத்தமிழன் கேட்டார், என்னங்க அங்கே இருக்கு இப்படி பேசினு இப்போ இப்படி பேசுறீங்களே, என்ன வாய்ப்பு இருக்கு? இல்லை, ஏற்கனவே அப்படிதான் சார் ஒரு முரண் போயிட்டு இருந்துச்சு. திமுக கூட்டணியிலேருந்து விசிக வெளியே வராங்களா, நிறைய சிக்கல் இருக்கு, ஒருவேளை தாவேகாவில் போய் இணைய போறாங்களா, விஜய் அதற்கான அழைப்பை விடுக்கிற மாதிரி தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதெல்லாம் இப்போ ஏன்னா வாய்ப்புகள் இல்லை. அதை அப்போ தேர்தல் அப்போ எங்கள் தலைவர் பேசுவார். அது சங்கத்தமிழன் பேச மாட்டான். பொறுங்க, கொஞ்சம் அதிவிரைவில் இன்னும் ஒரு 6 மாசத்துல எங்கள் தலைவர் எந்த பக்கம் என்ன சொல்லுவார். இந்த இப்போ இருக்கிறது திமுக கூட்டணி. ஓகே, திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா இவ்வளவு முரண் இருக்கே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே. ஆமா, ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும்போது ஒரு முரணும் இல்லை. சொல்லிட்டு வருஷப்படுத்தணுமா? ஏடிஎம்கேல நம்ம பரமக்குடியில் தலித்து மக்களை நாயசுரமை சுட்டாங்கல்ல, நான் வரல, நான் வரலையா? அவ்வளவு கொடூரமான நடத்தப்பட்டது. அவங்க தங்க ஆட்சியை சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிக்கலையே, மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிக்கலையே. இருந்தாலும் அவங்கள வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். சாதி வரி பிடிச்சவன் வந்து அது அதிமுகவா திமுகவான்னு இல்லை, சாதி வரி எல்லா பயலுக்கும் தான் இருக்குது, எல்லா கட்சிக்காரனுக்கும் இருக்குது. ஆனால் அதை திருத்த வேண்டுவது நமது பொறுப்பு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார் திருமாவளவன் அவர்? எங்கள் அண்ணன் இப்போ எல்லாமே ரிப்போர்ட் கேட்டார். ரிப்போர்ட் பூரா எல்லாமே கொடுத்துருக்கு. அடுத்து எல்லாமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவார் அவர். ஓகே, அங்கே இருக்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க, அதிர்ச்சியாக இருக்கிறாங்க, பயமாக இருக்கிறாங்க. அதான் சிக்கல். ஒருவேளை கொண்டு விடுவாங்க ஒரு எல்லா மக்களையும் இப்படியே பண்ணி. என்ன இப்படி சொல்லுங்க? ஆமாங்க, ஏற்கனவே ஒரு பாட்டி செத்து போச்சு, இன்னொரு அம்மா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் கிடக்குது. இப்போ அங்கே இருக்கிற யாருமே இல்லை, மனம் வந்து எவ்வளோ பெரிய மன உளைச்சலாகும். குடிக்கிற தண்ணியில் மலத்தை குடிச்சிட்டோம், நீ தாண்டா கலந்துன்னு சொல்லும்போது மக்கள் எப்படி இருக்குங்க? நீங்கள் அவங்க சூழ்நிலை போங்க, ரொம்ப மோசமாக. இல்லை, ஆனால் குற்றம் சாட்டப்பட்டதா சொல்லப்படுற அந்த 3 பேருமே வந்து இப்போ அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க, அவங்களும் குடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அதான சிக்கலை, அதான் பெரும் கொடுமை. ஓகே, ஸோ உங்களுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது? அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன செய்யறேன்னு பாரு. நான் கோர்ட் மூலமா நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம். போராட்டம் எதுவும் நடத்துற மாதிரி அடுத்து அது எங்கள் தலைவர் அறிவிப்பார் அதிவிரைவில். பார்ப்போம் பொறுத்து. நாங்கள் எதுவும் பின்வாங்க மாட்டோம். விழவில எழுவோம், விழுந்து விட மாட்டோம். விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். விழுந்த பள்ளிகளை கணக்கில் எடுப்போம். விடுதலை போரில் கடன் அடைப்போம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.